அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரிகள் 109, 110 அகழ்வரிகள். இன்புறு நானுளத்து எண்ணியாங்கு எண்ணியாங்கு அன்புற தருசபை அருட்பெருஞ்சோதி. இந்த அகழ்வரிக்கான விளக்கம். இதற்கு முன் வரியிலே ஈன்ற தாயை விட பெருந்தயவுடையது சிற்றம்பலத்து அருட்பெருஞ்சோதி என்று கூறப்பட்டது. நாம் கேட்பவையெல்லாம் கிடைக்குமா, கொடுக்குமா என்றால் ஆம், கொடுக்கும், கிடைக்கும் என்கிறது இந்த வரி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று மட்டுமே என் உள்ளத்தில் எண்ணினேன். நான் அவ்வாறு எண்ணிய போதெல்லாம் எண்ணியவாறு எனக்கு அளித்ததால் அந்த சிற்சபை ஆண்டவர் மீது எனக்கு அன்பு ஏற்பட்டது. நான் எண்ணியதை எல்லாம் அளித்து என்னை இன்பம் அடைய செய்து தன் மீதும் அன்பு வளருமாறு தருகின்ற சிற்சபை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே. குறிப்பு: பிற உயிர்கள் இன்பம் அடைய வேண்டும் என்று தன் உள்ளத்தில், அதாவது பெருமான் உள்ளத்திலே எண்ணம் ஏற்பட்டது என்பதற்கு ஆதாரம், மண் உலகதிலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கனமும் நான் சகித்திட மாட்டேன். என்னுறும் எனக்கே நின் அருள் வளத்தால் இசைத்த போதெல்லாம் நன்னும் அவ்வருத்தம் தவிர்க்க நல் வரம்தான் நல்குதல் எனக்கிச்சையாம் என் தாய். அவர் எண்ணியவாறு ஆண்டவன் தந்தான் என்பதற்கு ஆதாரம், துன்பெல்லாம் தீர்ந்தன, சுகம் பலித்தது, நினை சூழ்ந்தது அருள் ஒளி நிறைந்தே, சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினைக்கே சுதந்திரமானது, உலகில் வன்பெல்லாம் நீக்கி நல் வழியெல்லாம் ஆக்கி மெய் வாழ்வெல்லாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திட நினைத்தனை, உன்றன் மன நினைப்பின் படிக்கே அன்பா நீ பெருக, உளவாதை நீடூடி விளையாடுக, அருஜோதியாம் ஆட்சி தந்தும் உன்னை கைவிடும் ஆணை நம் ஆணை என்றே இன்புற திருவாக்களித்து என்னுள்ளே கலந்து இசைவுடன் இருந்த குருவே, எல்லாம் செய்வல்ல சித்தாகி மணிமன்றினில் இலங்கு நடராஜபதியே. நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம் அபயம்.